ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். Lion Choco Dates. Healthy and delicious. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகும்போது கூட நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணாங்க. வடபெண் முருகன் கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, அப்போ ஆர்த்தி எடுப்பாங்கல்ல, அப்போ எடுக்கும்போது பின்னாடி ஒருத்தருக்கு இவன் ஒரு மனுஷன், இவனுக்குலாம் ஒரு கல்யாணம். கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறகு வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன பயம். நான் கும்பிடாத தெய்வம் கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்த பிறகு தான் உங்களுடைய மனைவி காதலி நிறைய விஷயங்கள் விழுந்திருக்கும், அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க போது அவங்க எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க? அவங்க உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்களா? அவன் குள்ளமாக இருக்கிறான், நீ வந்து ஹைட்டாக இருக்கிற, நீ கல்யாணம் பண்ணிட்டு வெளியே போனால் கிண்டலாக இருக்கும், கேலியாக இருக்கும், உனக்கு எதுக்கு இது சொல்லுவாங்க. நானே சொல்லுவேன், இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா அது நீ கவலைப்படாத. நான் உங்களை அடிக்க முடியாது, உங்களை திட்ட முடியாது, அதனால அந்த கோபத்தை எல்லாமே இந்த அப்படி வச்சு கிடச்சி. நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஒரு வரி கூட சொல்லியிருந்தாங்க, அவரை குனிஞ்சு பார்த்தவங்களாம் இப்போ அவரை நிமிந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய வழிகளை கடந்து வந்திருக்கீங்க, உங்களை பற்றி நான் நிறைய கேலி கிண்டல்களை கடந்து வந்திருக்கீங்க போது காதல் சுகுமார் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அண்ணனுக்கு வந்துட்டு இது மாதிரிலாம் சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் வந்து கையில் வந்து ஏதோ நீங்கள் வந்து கடிச்சுப்பீங்களாமே, உங்களுக்கு கோவம் வரும். ஆனால் நிறைய பேர் என்னை வந்து நீங்கள் என்னை திட்டிங்கன்னா நான் உங்களை அடிக்க முடியாது, உங்களை திட்ட முடியாது, அதனால அந்த கோபத்தை எல்லாமே இந்த அப்படி வச்சு கிடச்சி. எதனால இது எத்தனை அது சும்மா ஆஜா செருப்பு இருக்கார்ல, அந்த நெற்கள் படத்தில் நடிச்சா தெரியுமா ஆஜா செருப்பு, அவன் என்னை டென்ஷன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான், அதனால அவனை அடிக்க முடியாத இது கடிப்பேன் நான். அதில் வந்து எதனால ஐ மீன் உங்களை கிண்டல் பண்ணுவாருங்களா? சும்மா ஜாலியாக இதில் சும்மா என்னை கலாய்ப்பார், ஜாலியாக வச்சுட்டு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான். அது அதாவது கலாய்க்கிறது ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணுறது வந்து ஒரு அளவு தான், கொஞ்சம் அது மீறி போனால் கோவம் வந்துடும்ல, அது லிமிட்டட் தானே. எதுவுமே எது பண்ணாலும் லிமிட்டடுன்னு ஒன்று இருக்குது, அந்த லிமிட் தானே நமக்கு தானாக கோவம் வரும். அதனால என்ன பண்ணுவேன், உன்னை பாடுறா அப்படின்ட்டு அது மாதிரி கடிப்பேன் நான். இப்போ அந்த விஷயங்கள்லாம் இருக்குதா? ஐ மீன் இப்போ கடிக்கிறத விட்டீங்களா? இப்போ அது ஜாலியாக இப்போ அதெல்லாம் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்கல்ல? இல்லை, ஒரு டைமில் ஒரு பக்குவம் வந்துருச்சு. அது வந்து நமக்கு ஒரு பக்குவம் வந்துச்சு. சரி, நம்ம உருவம் இதான், ஆனால் கேலி கண்டில் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து இந்த காதில் வந்து இது விட்டுடணும். நம்ம இதுதான் நிரந்தரம், கடவுள் கொடுத்தது, நம்ம மைனஸே ப்ளஸ் ஆகணும். நம்ம எதுக்கு 1000 பேர் 1000 சொல்லிட்டு போனோம், நம்ம பார்த்தும் பார்க்கணும் கேட்டுக்க, அதுமாரி அந்த மாதிரி போயிடணும். அதனால் வந்து இப்போ எனக்கு கல்யாணம் ஆகும்போது கூட நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணாங்க. நிறைய பேர் எனக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம், அப்போலாம் வந்து இவன் உயரம், இவனுக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுக்க போகிறாங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்து வடபெண் முருகன் கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம், அப்போ ஆர்த்தி எடுப்பாங்கல்ல, அப்போ எடுக்கும்போது பின்னாடி ஒருத்தருக்கு இவன் ஒரு மனுஷன், இவனுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் அப்படின்லாம் நிறைய எங்கள் அம்மா காதில் விழுகிற மாதிரி ஒருத்தர் அங்கே சொன்னாங்க. ஆனால் நான் கவனிக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, சரி விடுமா நீ, இதுக்கெல்லாம் ஒரு பதில் ஆண்டவன் கொடுப்பான் சொல்லுவான் அப்படின்னு. ஒன்று தான் எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பயம், என்னடா நம்ம வந்து எனக்கு ஃபஸ்ட்டில் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை சார் ஃபஸ்ட்டில். ஆனால் நிறைய பேர் வந்து என்னை கேட்பாங்க, அது நிஜமாகவும் கேட்பாங்க, கேலியாக கேட்பாங்க, கிண்டலாக கேட்பாங்க. ஆனால் இருந்தாலும் நான் வந்து அந்த கல்யாணம் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. சரி பாப்பா விடணும். அப்புறம் தான் வந்து வேலு பிரபாகர்னு ஒரு டேரக்டர், உங்களுக்கு தெரியும், கடவுள்லாம் படம் பண்ணார். அப்புறம் பாலு ஆனந்த் இன்னொரு டேரக்டர், இவங்க 2 பேர் தான் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க, நீ வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணும், நீ ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கணும், அதனால் நீ இப்போ வந்து உனக்குன்னு எவ்வளோவது ஒருத்தர் பிறந்திருப்பா, உனக்குன்னு இது அப்படின்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்களா. சரி, அப்போ தான் ஐடியா வந்துச்சு. சரி ஓகே, இவங்க 2 பேர் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னாங்களோ எதுவும் நம்ம இது, ஆனால் இது வந்து நான் யோசித்தேன். சரி, எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி 2 பேர் சொல்கிறாங்கம்மா, எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னோடனே எங்கள் அப்பா கொஞ்சம் யோசனை பண்ணார். இவனுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க, இவன் எப்படி வந்து குடும்பத்தை காப்பாற்றுவான், இவனை எப்படி அதெல்லாம் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து அவர் வந்து அதில் வந்து உடன்பாடு இல்லை. ஆனால் எங்கள் அம்மா வந்து இல்லை, கண்டிப்பாக வந்து இவனுக்கு எவ்வளோவது ஆண்டவன் படைச்சிருப்பான் இருக்கும் அப்படின்னு ஒன்று தான் அப்படியே பொண்ணு தேட போனோம். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி பொண்ணு ஒன்று இருந்துச்சு. சரி, அதை போய்ட்டு பொண்ணு கேட்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் போனாங்க, போயிட்டு பேசினாங்க, பேசிட்டு ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த பிறகு ஒரு நாள் போகலாம், நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பா அம்மா எல்லாம் போன உடனே சொந்த அத்தை தானே, அத்தை பொண்ணு நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கிறது பொண்ணு. அப்போது எல்லோரும் உட்காந்துட்டு சபையில் வந்து கேட்குறாங்க, இவர் தாம்மா மாப்பிள்ளை, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, இவர் தாம்மா மாப்பிள்ளை, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொன்னாங்க.
அது வந்து அது முழுசாக சொல்லிச்சா இல்லை வந்து இவங்க கேட்குறாங்கன்றது சொல்லிச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் கட்டிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போ பேசிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு வாட்டி நம்ம கன்ஃபார்ம் நிச்சயதார்த்த ரேஞ்சில் வந்துருச்சு. நம்ம அவங்க போனாங்க பார்த்தாங்க, அதுக்கப்புறம் நான் போனேன், பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணி வந்துட்டோம். அதுக்கடுத்து நிச்சயதார்த்தம் தானே, அடுத்த லெவலில் போகும்போது பார்த்தா அந்த பொண்ணு மனசு யாரும் மாற்றிட்டாங்க. பக்கத்து வீடு எதிர் வீடு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவன் குள்ளமாக இருக்கிறான், நீ வந்து ஹைட்டாக இருக்கிற, நீ கல்யாணம் பண்ணிட்டு வெளியே போனால் கிண்டலாக இருக்கும் கேலியாக இருக்கும், உனக்கு எதுக்கு இது, நீ நார்மலாக கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு எல்லாம் இதுவாக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு மெயின்டை அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இது கன்ஃபார்மாக நிச்சயதார்த்தம் பண்ணலாமா, பத்திரிக்கை அடிக்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் கரெக்டாக கேட்டுக்குங்க. ஏன்னா பெண்ணுடைய இது மனநிலை எப்போ வேணாலும் மாறலாம். அதனால் வந்து என்னை ஏதாவது இது மாதிரி அவனை போய் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா அது மாதிரி நடந்துச்சாங்க. இப்போ போய் கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்து இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த அத்தை பொண்ணு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சரி கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டு இனிமேல் பொண்ணு பார்க்குறதா வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜாதகம் பார்த்து கொஞ்சம் நேரங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, அப்புறமா பாருங்க அப்படி 6 மாதம் கேப் போட்டோம். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு ஒன்று ஒன்றா ஒரு பார்க்கும்போது அப்புறம் நான் ஒரு ஐடியா சொன்னேன், அனாதை ஆசிரமம் இருக்குல்ல, அனாதை ஆசிரமம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே போய் பார்க்கலாம். நம்ம ஏதாவது ஒரு பொண்ணு ஒரு ஏழை பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணணும், நம்ம சொல்கிறபடி அது கேட்கும், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முயற்சி பண்ணோம். அப்படி பண்ண பார்த்தா அதுக்கப்புறம் வந்து எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பாவுடைய தம்பி இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கல கலா, அவங்க வந்து கேள்விப்பட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்டே கேட்டிருக்காரு, இந்த மாதிரி வந்து என் அண்ணன் பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, ஆனால் ஆள் வந்து இப்படி தான் இருப்பா, ஆனால் படமெல்லாம் நடிச்சிருக்கான், இந்த மாதிரி உங்கள் பொண்ணு தரீங்களா அப்படின்னு அப்போ வந்து கேட்டிருக்காங்க. அந்த என் மனைவி கலாவுடைய அப்பா அம்மா கேட்டதுக்கு வர சொல்லுங்கள், பொண்ணு பார்க்க வர சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அப்பா அம்மா போனாங்க, பார்த்து பேசிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு போனாங்க. நானும் அந்த ஜெயா டிவி ரமேஷ் போயிட்டு பேசி அப்புறம் அதுவும் நம்ம இதான் மாப்பிள்ளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிச்சு. நானும் ஓகேன்ட்டேன். அப்புறம் தனியாகவும் பேசினேன், இந்த மாதிரி வந்து ஏன்னா அந்த மாதிரி ஃபஸ்ட் ஏற்கனவே நம்ம அனுபவம் நடந்திருக்குல்ல, அந்த மாதிரி நடக்கக்கூடாது, நான் வந்து நார்மலாக இல்லாமல் நான் வந்து குள்ளமாக தான் இருப்பேன், நான் வந்து மற்றவங்க மாதிரி சினிமாவுக்கு பைக்கில் கூப்பிட்டு போக மாட்டேன், பீச்சுக்கோ கோயிலுக்கோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் ஒரு ஆசை இருக்குல்ல, எதிர்பார்ப்பு என்னதான் இருந்தாலும் ஐயோ நம்ம இந்த மாதிரி நார்மலாக இருந்தால் நம்மளை இங்கே போகலாமா அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த இதெல்லாம் சொன்னேன். எனக்கு அதெல்லாம் அது முக்கியம் கிடையாது. நான் உங்களை அதிசய பெரிய படத்தில் நீங்கள் ரஜினி சார் கூட அந்த பிரேக் டான்ஸ் அது வந்து அவங்க பார்த்துருக்காங்க போல இருக்குது, அதுலேருந்து என்னை வந்து பிடிக்கும். நான் கேட்டேன் என்னை எதுக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ தான் அது சொல்லிச்சு, இந்த மாதிரி வந்து அதிசய பெரிய படத்தில் நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, அதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், அதனால் பிடிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியில் அப்போ வந்து நிறைய சீரியல்லாம் கொஞ்சம் பண்ணேன், நிறைய அந்த சீரியல்லாம் அவங்க பார்ப்பாங்களாம். நைடர் போகிறோம், மாயா மச்சந்திரா, அப்போ நிறைய சீரியல் ஒரு 50 சீரியல் பண்ணி அப்போ நான் சொல்கிறது 2000க்கு முன்னாடி. அதனால் வந்து அப்போ எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் உங்களை பிடிச்சதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் பத்திரிக்கை அடித்து இது பண்ணி கல்யாணம் பண்ணி 2001 அது கண்டிப்பாக. ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன்னா எவ்வளோ பேர் என்னை வந்து கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க, ஆனால் வந்து அந்த கடவுள் அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்கிறார் பார்த்தீங்களா, கடவுள் தான் என்னை மைனஸ் ஆகிறது, ஆனால் அதே கடவுளும் ப்ளஸ் ஆகிட்டார்ல. ஆமாம், ஓகேங்களா. அதனால் வந்து எனக்கு கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறகு வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன பயம், நான் கும்பிடாத தெய்வம் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா அப்படி தான், அந்த ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்த பிறகு தான் பரவாயில்ல எல்லாருக்கும் பதில் சொல்கிற மாதிரி கடவுள் ஒரு கரெக்டான விஷயம் பண்ணியிருக்காருன்றது அப்போ புரிஞ்சுது. கண்டிப்பாண்ணே. ஆனால் இப்போது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், இன்ன வரைக்கும் அக்கா இந்த விஷயத்தை பற்றி ஏதாவது பேசுவாங்களா, அவங்க வந்து எதுவுமே ஃபீல் பண்ணது இல்லையா, அந்த அக்கா வந்து உங்களுக்கு கிடச்சது நீங்கள் எந்த அளவுக்கு லக்கியாக ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு அதிர்ஷ்டம் தான் அது, ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு பிறகு தான் வீடே வாங்கினேன் நான். அவங்க வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. நான் வந்து அந்த கல்யாணம் பண்ண பிறகு தான் அந்த வீடு வாங்கினது, நான் நல்லா நிறைய படங்கள் பிஸியாக இருந்தது, எல்லாமே வந்து அவங்க கல்யாணம் பண்ண பிறகு தான் நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்தது. இப்போவுமே நிறைய பேர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்கண்ணே, பரவாயில்ல இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, சொந்த வீடு வாங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதை நினச்சி நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் சாதிச்சிட்டேன் அப்படின்னு கர்வமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களாண்ணே? ஒரு துளி கூட கிடையாது சார். நான் எல்லாமே வந்து என்னுடைய கடமைகள் தான் செய்கிறேன். அது வந்து அது அமையுது, அது இயற்கையாகவே கடவுள் வந்து அந்த மாதிரி அமையுது. நான் எதுவுமே இது பண்ணது, என்னுடைய கடமை நம்ம என்ன, நம்ம வேலை, நம்ம கடவுள் பக்தி, தொழில் பயம், நேர்மை, இது வந்து நான் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன். மீடியெல்லாம் நீ பார்த்துக்க, நான் எதுவாக இருந்தாலும் நான் என்னுடைய வேலையை, நான் என்னுடைய கடமையை, என்னுடைய உழைப்பு நான் பாட்டுன்னு செய்வேன். அது எது இருந்தாலும் அது கடவுள், அவ்வளோதான்.
ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த கேலி கிண்டல் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இப்போ உங்களுடைய மனைவி காதலையும் நிறைய விஷயங்கள் விழுந்திருக்கும், அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க போது அவங்க எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க? அவங்க உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க, நானே சொல்லுவேன் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா, அது நீ கவலைப்படாத, எதுனாலும் சொல்லி போகிறாங்க, இந்த கால் வாங்கி இந்த கால் வாங்க அப்படின்னு. நானும் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், இந்த மாதிரி வந்து யாராவது ஒன்று என்ன சொன்னால் ஆனால் சொல்லுவாங்க, நான் அதை பற்றி கவலையே பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்க கூடாது. நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. அவங்க அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ முதலமைச்சர்லாம் ஒரு கல்யாணத்துக்கு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்படிங்கும்போது இப்போ இதெல்லாம் நீங்கள் அதை பண்ணி காட்டிட்டீங்க, சாதிச்சு காட்டிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சா அவங்க எவ்வளோ பெருமையாக ஃபீல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களும் நினச்சே பார்க்கல. அவங்க இந்த மாதிரி வந்து எப்படின்னா எங்கள் அம்மா தான் வந்து எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா ஃபுல் வேலை அந்த கல்யாண எல்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க. எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணாங்க. பேத்தியுடைய கல்யாணம் வந்து நம்ம இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து பல விஷயங்கள்லாம் அவங்க தான் ரெடி பண்ணாங்க. ஆனால் அவங்க அந்த ஹார்ட் அட்டாக் காரணத்தால் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் எங்கள் 2 பேருக்குமே ஷாக்கு. எப்படின்னா இப்போ அவங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிருந்தால் கூட நமக்கு தெரியாது இந்த கல்யாணத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி பண்ணணும், எந்த ஐடியா. இப்போ வந்து தங்கச்சி கல்யாணம் என்னுடைய கல்யாணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் எல்லாமே எடுத்து பண்ணாங்க. நான் என்னுடைய வேலை வந்து இந்த பத்திரிக்கை கொடுக்குறது மற்ற விஷயங்கள் தான் நான் பண்ணேன். ஆனால் A to Z மண்டபம், கேட்டரிங்கு, பத்திரிக்கை அடிக்கிறது, அப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் இது பண்ணுறது, யார் நம்ம போய் பேசுகிறது, யார் இது பண்ணுறது, என்னென்ன செய்யணும் எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே வந்து நாங்கள் 2 பேருமே நானும் கல்யாணம் ஐடியா பண்ணி. ஆனால் கூட நிறைய நண்பர்கள் ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய நண்பர்கள் வந்து எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க ரிசப்ஷனில் வந்து எப்படிலாம் வந்து இது பண்ணி பத்திரிக்கை கொடுக்குறதுலேருந்து அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து பக்கத்தில் நின்று என்னென்ன செய்யணுமோ அந்த எல்லாமே வந்து எனக்கு நண்பர்கள் வந்து நல்லா பண்ணாங்க. என்னுடைய கல்யாணத்தில் அப்படி தான் சில விஷயங்கள்லாம் அப்பயும் இது பண்ணாங்க. அப்பயும் சரி இப்பயும் சரி இப்போயுமே வந்து நண்பர்கள் வந்து எனக்கு உறுதுணையாக தான் இருப்பாங்க. அதனால் அந்த தைரியத்தில் நானும் கல்யாணம் எல்லாமே அந்த A to Z எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். பத்திரிக்கை டிசைன் கூட என்னுடைய ஐடியா தான். எல்லாமே இது பண்ணி. ஆனால் இருக்காங்க எல்லாருமே ஒரு அக்கா 3 தங்கச்சி இருக்காங்க. நான் அவங்கள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அதே மாதிரி மச்சாங்கன்னு இருக்காங்க. அவங்களுக்கு கூட வந்து கூப்பிட்டுருக்கலாமே எங்களை அது சொல்கிறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க, நான் வந்து செய்கிறேன், நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு என்னென்னா நம்ம ஏன் அவங்களால டிஸ்டர்ப் பண்ணோம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன முடியுமோ அதை செய்வோம் அப்படின்னு எடுத்து பண்ணத்தான் இது. ஓகே ஓகேண்ணே. ஆனால் இப்போது சினிமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பணம் முன்ன பின்ன ஒரு மாதம்பளம் மாதிரி இருக்காது. அப்படிங்கும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் மட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த பண விஷயங்களில் நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த டைம்லலாம் இப்போ பிள்ளைகள் உங்களுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள்? நம்ம வந்து எப்படின்னா எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, பணம் இருக்கும்போது ஒரு செலவு பண்ணக்கூடாது, பணம் இல்லாத போது ஐயோ பணம் அப்படி இருக்கக்கூடாது, எப்பவுமே நம்ம சமமாக இருக்கணும், எந்த நிலைமையிலும் நம்ம வந்து அந்த இதுவாக வச்சுக்கணும். பணம் இருக்கும்போது வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணுறது, அப்புறம் பணம் இல்லாத போது ஐயோ இது பண்ண முடியல, இதை வாங்க முடியல, அதை அதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு ஈவனாக இருக்கணும். பணம் வந்தாலும் சரி பணம் வரலனாலும் சரி வாழ்க்கையே நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து ஈவனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நான் அதை வந்து காமிச்சிக்க மாட்டேன் வெளியில். புரியுதுங்களா? பணம் இல்லைன்றதை வந்து நான் காமிச்சிக்க மாட்டேன். எப்பவுமே இருக்குதோ இல்லையோ அது பரவாயில்ல, கடவுள் ஏதோ கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? அதே மாதிரி நான் எதுவுமே வந்து நெகட்டிவாக நம்ம இதில் வராது. அது கஷ்டமாக இருக்குது, நஷ்டமாக இருக்குது, வேலை இல்லை, வேலை இருக்குது, அது எதுவுமே இருக்குது. வேலை இல்லைன்னா கூட வேலை பரவாயில்லங்க போயிட்டுருக்குது, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ வந்துக்கிட்டு இருக்கீங்க, சமாளிச்சுட்டு இருக்கீங்க, அப்படி தான் பேசணும் ஐயோ. நான் வந்து அந்த இதுவே பேச மாட்டேன். ஆனால் இது வரைக்கும் வந்து கடவுளை கரெக்டாக தான் கொண்டு போகிறார். இப்படியும் கொண்டு போகல அப்படியும் கொண்டு போகல. எந்த நேரத்தில் எந்த நிலமையிலும் நம்ம வந்து இப்படி தான் போயிட்டுருக்கணும். ஆனால் சில நேரத்தில் அவங்க வந்து பசங்க இது பண்ண மாட்டேன், காசு இல்லையே ட்ரையாக இருக்குது என்ன பண்ணு இது பண்ணு, பரவாயில்ல பார்த்துக்கலாம், இப்போ இல்லைன்னா இன்னொரு வாட்டி இல்லை அடுத்த வாட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்ததுலேருந்து நிறைய இடத்துல பார்க்குறேன் இந்த கராத்தே சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸு அவார்டு அதெல்லாம் வச்சுருக்கீங்க. கராத்தே என்னென்ன பண்ணியிருக்கீங்க கராத்தேலாம்? இல்லை கராத்தேக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் சாம்பியன்ஷிப்பு அந்த இது அப்புறம் இங்கே ஒரு கராத்தே சம்மந்தப்பட்ட ஒரு இது மாதிரி நிற்கிறீங்களே? அதுதான் ஃபங்க்ஷனுக்குலாம் நான் நிறைய போவேன். கராத்தே ஃபங்க்ஷனுக்குலாம் நான் தான் வந்து விருந்தினராக போயிட்டு அவங்களுக்கு அந்த பெல்ட்டு அதெல்லாம் கொடுக்குற மாதிரி. இது எப்படின்னா கராத்தே தகரா சார் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. 90லேருந்து அவர் நமக்கு நண்பர் சார் வந்து. அப்போ அவர் ஒரு படம் ஒன்று நடித்தார், அதாவது வா அருகில் வான்னு ஒரு படம் பார்த்துருங்களா? தெரியுமா? அந்த பொம்மை தெரியுமா? அந்த பொம்மை டூப்பு நான் தான்.
ஓ அது நடந்து வரும்ல, ஆமாம், அந்த பொம்மை நான் தான். இப்போ நீ பண்ணும்போது கூட டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அது. ஓ அதனால அந்த ஒரு கராத்தேக்கும் அது வந்து அவருக்கு ஃப்ரெண்டு. அப்போ வந்து என்னென்னா கராத்தே ஃபங்க்ஷன் அவர் எது பண்ணாலும் நம்மளை வந்து அங்கே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணுவார். அவர் வந்து ஒரு இந்தியாவில் உள்ள எல்லா கராத்தே சாம்பியனாக கூப்பிட்டு வந்து ஒரு விழா மாதிரி நடத்துவார். வெளிநாட்டிலேருந்துலாம் வருவாங்க. அப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவார். அப்போ வந்து ஓப்பனிங் என்ன தான் டான்ஸ் ஆட சொல்லுவார். அப்படி பண்ணும்போது எல்லா கராத்தே மாஸ்டர், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கராத்தே மாஸ்டரும் அவங்க அந்த ஃபங்க்ஷனில் வருவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க வந்து ஸ்கூல் பண்ணுவாங்கல்ல, அப்போ பண்ணும்போது நீங்கள் வந்து கெஸ்ட்டாக வாங்க, நீங்கள் வந்து பசங்களுக்கு பரிசு கொடுங்க, நீங்கள் காமெடி பண்ணுங்கள், நீங்கள் வந்தால் பசங்களுக்கு ஒரு ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சுட்டு தான் எல்லா கராத்தே ஃபங்க்ஷனும் நான் கிட்டத்தட்ட நானே ஒரு கராத்தே ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட நானே ஒரு 500 ப்ரோக்ராம் போகிறேன். ஓ நான் தான் சரி அண்ணே நீங்கள் எது கராத்தேல நிறைய இது கற்றுருப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன். எனக்கு கராத்தே ஹைட்டுக்கு சம்மந்தம் இருக்குதா? அண்ணே அப்படிலாம் கிடையவே கிடையாதுண்ணே. ஆனால் இப்போது இன்னொன்று ரூம் பார்த்தேன், எதுவுமே எல்லாமே ஹீரோஸு டேரக்டர்ஸ் அப்படி இருக்குது. ஹீரோயின் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் வச்சுருக்கீங்க, நிறைய எடுத்திருப்பீங்க. ஏன் சிம்ரன் மேம் கூட இருக்க ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்கீங்க? இல்லை அப்படி இல்லை, அவங்க கூட நடித்தேன். சரி எடுக்கலான்னு சொல்லிட்டு அது தேவையான மட்டும் நிறைய கூட எடுத்துருக்கேன். அதான். ஆனால் நீங்கள் இது மட்டும் ஸ்பெஷலாக இங்கே வச்சுருக்கீங்களா? அதனால் உங்களுக்கு ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு நினச்சேன் நான். ஏன் மாட்டுறீங்க? நல்லா போயிட்டு அருமையாக போயிட்டு இப்படி மாட்டுறது. சரி அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துச்சு. சரி எல்லாமே லேமினேஷன் பண்ண சரி இருக்கட்டும் ஒரு ஹீரோயின். இப்போ எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ எல்லாமே வந்து ஹீரோ கூட இருக்குது. ஒரு ஹீரோயின் ஃபோட்டோ இருக்கட்டுமேன்ட்டு தான் அப்படி வச்சேன். அதை வந்து நீங்கள் வந்து ஏன் வச்சுக்க ஏன் போடுங்கன்னு தான். சரி அண்ணே, இவர் ஜமீன் கோட்டை ஹீரோ என்னுடைய அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் என்னை வாழ வச்ச தெய்வம் கலைப்புலிஜி சேகரன். ஃபஸ்ட்டு படம் ஊரை தெரிஞ்சு தான் என்னுடைய படம், அதில் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி இப்போ என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து சங்கர். அது தெரியுமா? தெரியாது. அது தெரியும். அது தெரியும். அதை கிங்காங்கன்னு மாற்றினது சார் தான். எதனால அப்படி மாற்றினாரு அவர்? இல்லை அது இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேரை மாற்ற ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படிக்காக தான் அது மாற்றினது. இப்போது நான் வந்து ஹைட்டு கம்மி. கிங்காங்கன்னு ஒருத்தர் பாக்ஸர் இருந்தாராம், தாராசிங் கிங்காங்கன்னு வந்து ஒரு காலத்தில் 70களில் இருந்தாராம். அவர் கிங்காங் பார்த்தீங்கன்னா இப்படி பிரம்மாண்டமாக பெரிய உடம்பு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு 10 முட்டை 2 கோழி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாராம். அந்த வந்து ஏன்னா அவர் பேருக்கு அந்த உருவத்துக்கு ஓகே, ஆனால் இந்த உருவத்துக்கு கிங்காங்கன்னு வச்சா ஒரு காமெடி இதுவாக இருக்கும் அப்படின்னுக்காக தான் வந்து நகைச்சுவைக்காக காமெடிக்காக அப்போ வந்து கிங்காங்கன்னு வச்சார். இப்போ நம்ம மேடையில் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புதுசில் அந்த பேர் வச்சதில் கிங்காங் வராரு அப்படின்னு தேடுவாங்க மேடையில். என்னடா கிங்காங் அப்படின்ற மாதிரி கிங்காங்கன்றவர் அந்த கிங்காங்கன்றவர் பயங்கரமாக இதுவாக இருப்பார், இந்த கிங்காங் வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அது பேசப்பட்டுச்சு. நான் சொல்கிறது 88 89. ஆனால் இப்போ உங்கள் பேர் சங்கர் அப்படிங்கிறது பெரும்பான்மை யாருக்குமே தெரியாது. கிங்காங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இல்லை எங்கள் நெருங்கிய நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் சங்கர் தெரியும். இப்போ வெளியாளர்களுக்கு வந்து தெரியாது, கிங்காங்கனா தான் தெரியும். கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி இது பண்ணலாம்ல. ஆமாம் கண்டிப்பாக. அவர் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுவார், பசங்களை படிக்க வைக்கணும், நல்லா இது பண்ணணும், சம்பாதிக்கிறதுலாம் வந்து சேமிப்பணும், பல விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அந்த அட்வைஸ்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காரு எனக்கு. ஏன்னா நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம். புரியுது புரியுதுங்களா? சினிமாவில் உங்களுக்கு தெரியல, சினிமாவில் என்னென்ன விஷயங்கள் என்னென்னலாம் நடக்குது, அதுக்கு வந்து நான் கரெக்டான ரூட்டில் கரெக்டான பாதைக்கு போகிறேன்னா அதுக்கு இவரும் ஒரு காரணம். கண்டிப்பாக. ஆனால் இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் தாண்டி இப்போ இங்கே இது வந்து இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ வந்து வரலாற்றில் இடம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ட்ரெண்டிங் இதை யாரும் நீ ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சி யார் கொடுத்ததா? அவர் தான் ராணிப்பட்டம் வழக்கறிஞர் ஜெகன் ஒருத்தர். அவர் தான் அது பண்ணியிருக்காரு. அவர் ஃபோட்டோலாம் எடுத்து அந்த எடுத்துருப்பார் எடுத்து அது இது பண்ணி இது எல்லாமே நான் வந்து ட்விட்டரில் போடுவேன், ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் போடுவேன்ல, அதை எடுத்து சேமித்து அவருடைய ஸ்டைல் போட்டுருக்காரு. மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நடுவில் இது அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சு இது வச்சாரு பார்த்தியா, நான் அதில் இதுவாகிட்டேன். ஓகே. ஆனால் இப்போ அவர் என்ன எவ்வளோ சூசகமாக கொடுத்துருக்காரு பாருங்க, எவ்வளோ அழகாக. இங்கே வந்துட்டு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், இவர் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர், இவர் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கியமான நபர்கள் நடிகர்கள் பாருங்க. சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி கம்போசிங் கரெக்டாக பண்ணியிருக்காரு. எல்லாம் இப்போ ஒருத்தர் இப்போ பத்திரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கட்சியை சார்ந்திருப்போம், நம்ம ஒருத்தருக்கு மட்டும் வைப்போம் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் போய் வைக்கணும்னு நினச்சது அவங்களும் வந்திருக்கிறாங்க, மரியாதை செலுத்திருக்காங்க எல்லா கட்சியிலும். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, அந்த ரிசப்ஷனுக்கு அந்த கல்யாணத்துக்கு 10 கட்சிக்காரர் வந்துருக்குறாங்க. ஆமாம், எல்லா கட்சியிலேருந்து வந்திருக்காங்க, எல்லா கட்சிகளிலேருந்து வந்திருக்காங்க. அது ஒரு ஃப்ரெண்டு நம்ம நோட் பண்ணி, பிரேம்நாத் என்னுடைய நண்பர், அவர் தான் கல்யாணத்தில் எல்லாமே இது பண்ணார், நிறைய நண்பர்கள் பண்ணாங்க. அப்போ அவர் சொன்னார், தலைவா நான் வந்து இது பண்ணேன் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 கட்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க
அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சாரே சொன்னார், என்னப்பா ஒரு மாநாடு மாதிரி இருக்குதாப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக. ஆனால் இப்போது இது பார்க்கும்போது இன்னொரு விஷயம், இது சிட்டெரும்பு யூடியூப் அவார்டு வாங்கியிருக்கீங்க, உங்களோட சேனலா? ஆமாம், சிட்டெரும்புன்றது வந்து என்னுடைய சேனல். அதை போட்டிருந்தேன், அப்படியே வீடியோ போட்டுட்டு நம்ம தெரிஞ்ச டான்ஸுக்கு அப்படி என்னென்னவோ அப்படியே போட்டிருந்தேன். அதை போட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கு. அதனால் அது கிடச்சிது அந்த சில்வர் பட்டம். ஓ, இப்போ அது 2 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் போயிருச்சு. 242 245 வந்துருக்கு. ஓகே. ஆமாம். ஏன் அது ஒழுங்காக கரெக்டாக போயிட்டு இருக்கானே? அது கரெக்டாக எங்கே, அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வேறு வேலைகள், கல்யாணம் வேலை, அம்மா வர இறந்துட்டாங்க, அதனால் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் இதில் அதுவும் அப்படியே விட்டேன். அதனால் அந்த யூடியூப் சேனலில் சரியாக மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் மறுபடியும் ஆரம்பிச்சிடுவேன். ஆமாம், அது வந்து ரசிகர்கள் தான் நமக்கு அது இது பண்ணணும். கண்டிப்பாக நிறைய வீடியோ அந்த விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்தது, அதுக்காக தான் கேட்டு. ஆனால் இப்போ இந்த கல்யாணத்தை விட்டோம், உங்கள் கல்யாணத்துக்கு இவ்வளோ செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. அப்பயுமே பத்திரிக்கை எப்படின்னு? அப்பயுமே பத்திரிக்கை எல்லா இடத்துக்கும் நீங்கள் தான் போய் வச்சிங்களா? நான் தான் வச்சேன். நான் தான் வச்சேன். இதே மாதிரி தான் போய்ட்டு வச்சு, அதே மாதிரி போய்ட்டு நேராக ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எல்லா இடத்துலையும் போய்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய்ட்டு சில பேர் வச்சேன். வீட்டுக்கு போனேன். எல்லாமே இதே மாதிரி தான். இப்போ எப்படி வச்சேன்னா அதே மாதிரி தான். இது எல்லாமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ். பாண்டியன் சார் வந்திருக்காரு. பாண்டியன் சார். இது முரளி சார் அண்ணா? இல்ல நம்ம பாருங்க, மாஸ்டர் கணேஷ், ஆர்த்தி கணேஷ். இல்ல அவர் பக்கத்துல ஒயிட் ஷர்ட். அது வேற. ஆமா. ஓகே. இது அன்புமணி ஐயா. அவர் பெரிய ஐயா வர வேண்டியது. அவர் வந்து கல்யாணத்துக்கு கட்சிக்காருக்கு ஒரு கல்யாணத்துக்காக வேலூர் போயிட்டாரு. அதனால தான் ஐயா வந்தது. இப்போ அவருக்கு பதில் இப்போ என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏகே மூர்த்தி அவர் வந்தாரு. ஓ, இப்போ அவர் வர முடியலங்கிறதுக்காக? ஆமாம், இவர் வந்திருக்கணும். அது ஏதோ ஒரு அன்னைக்கு வர முடியல. ஆனால் அவருக்கு சார்பாக வந்து ஏகே மூர்த்தி ஐயா, முன்னாள் மத்திய அமைச்சர் அவர். ஓகே, அவர் வந்திருந்தாரு. மன்சூர் அலிகான் அவர்கள் உங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. இப்போ கூட வீடியோ ஒன்று போட்டிருந்தாருல, இப்போ பொண்ணு கல்யாணத்துக்கு வர முடியல. ஆமாங்க, இந்த மாதிரி கிங்காங் வர முடியல. நான் அதில் ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன். சின்ன படம் அவங்க, அதனால நான் இது பண்ண முடியல. அதனால் வந்து நான் சென்னைக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணார். ஓகே. ஆனால் இப்போ நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அப்போ கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கீங்க. ஃபங்க்கு இந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு அப்போல்லாம் அதுதான் ரொம்ப ஸ்டைலாக இருந்ததோ? ஃபங்க் இது வரைக்கும் இருக்கும். அது வரைக்குமா? ஜமீன் கோட்டை படத்தில் இருக்குமே அது. ஆமாம். அதனால் வந்து அந்த டைமில் அது கொஞ்சம் இது பண்ணுவோம். அந்த நேரத்தில் கலரிங்லாம் ஒரு டைமில் இது பண்ணுவாங்க, கலரிங்லாம் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் அப்படியே வச்சுருந்தேன். அந்த பிரேக் டான்ஸ் அந்த விஷயங்கள்லானே அவள் கற்றுக்கிட்டீங்களா, இல்லை அது வந்து நீங்கள் ஆடினது தான்? பிரேக் டான்ஸ் வந்து நான் படத்தில் பார்ப்பேன். அப்போ வந்து ஆனந்த பாபு சார்து, கமல் சார்து, மைக்கேல் ஜாக்சன் அது எல்லாமே பார்ப்பேன். அப்போ என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுவேன். அந்த பிரேக் டான்ஸ் வந்து அப்போ வந்த புதுசு. இப்போ டைரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து காவல் புலிகள் படத்தில் என்னுடைய டான்ஸ் வச்சார். அப்போ என்ன பண்ணுவேன், அந்த காலத்தில் வந்து வீடியோ கேசட் ஒன்று இருப்பாங்க, இது மாதிரி போடுவாங்க, ஃபிலிம் மாதிரி இருக்கும். அந்த கேசட் வாங்கி ஃபுல்லாக டான்ஸ் இது போட்டு இந்த தலையால் சுற்றுறது, ஜம்ப் பண்ணி இது பண்ணுறது, அதில் பண்ணுறது எல்லாமே மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் அப்போ. அப்போ என்ன வந்து ட்ரைனிங் எடுக்க சொல்லுவார். எடுத்து எனக்கு வச்சார். ஒரு 2-3 நிமிஷம் ஓடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணா பார்த்தீங்கன்னா கூட தெரியும், காவல் புலிகள்னு சொல்லிட்டு ஒரு படத்தில். அதனால வந்து அந்த டான்ஸ் அப்போ அது கற்றுக்கிறது. அப்போ அந்த பிரேக் டான்ஸ் அந்த அதிசயபுரி படத்தில் பண்ணதால அது அப்போ அது புதுசாக அப்போ ட்ரெண்டிங் அது அந்த டைமில். இப்போ நல்லா தான் இருக்கு. இன்றைக்கி அது ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது பிரேக் டான்ஸ். கண்டிப்பாக. ஆனால் இப்போ ஃபோட்டோஸ் இவ்வளோ இருக்குது, அவார்ட்ஸு இங்கே மட்டுமே இவ்வளோ அவார்ட்ஸ் இருக்குண்ணே. மொத்தம் எவ்வளோ அவார்ட்ஸ் தான் இருக்குது உங்கள்கிட்ட? என்ன இருக்கீங்களா இன்றைக்கி? அது உங்களுக்கு இல்லை, அது நிறைய இருக்குது ராகுல் சார். அது நிறைய மூட்டை கட்டி வச்சுருக்கீங்களா? பெருமளை போட்டு வச்சுக்கிறேன். இடம் பத்தலைங்க. இந்த மாதிரி 4 மடங்கு 3 நான் எங்கே போகிறது? அதனால் என்ன பண்ணுறேன், முக்கியமானது மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு மீதி எல்லாம் மூட்டை கட்டி பெருமளை வச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000-3000 அவார்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஈவெண்ட்ஸ் நிறையா போகிறீங்க. ஈவெண்ட்ஸ் நிறைய. நான் ஒரு 7000 ஸ்டேஜுக்கு மேலே பண்ணியிருக்கேன். 7000 ஸ்டேஜ்? 7000 ஸ்டேஜ்னா கண்டிப்பாக 1000. நீங்கள் மேடை நிகழ்ச்சி ஆரம்பிச்சுட்டு 13 வயசில் 13 வயசில் மேடை நிகழ்ச்சிகள் 7000 ஈவெண்ட்னா அதெல்லாம் யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. சீரியஸாக பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த உயரங்களுக்கு நீங்கள் போகணும், நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ், healthy and delicious. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.